யூதர்கள் அற்புதம் செய்யுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகி பேசுறாங்க. பைபிளுடைய நடையில இவங்களெல்லாம் வேசிக்கு பிறந்தவர்கள் என்பது போன்று வார்த்தை இடம்பெறுகின்றது. நான் இப்ப சொல்றேன், யோனா யூனுஸ் நபி 3 பகலும் 3 இரவும் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தார். அவ்வாறே நானும் 3 இரவுகள் மண்ணின் வயிற்றிலே இருப்பேன். அவர் மீன் வயிற்றில இருந்தார், நான் மண்ணினுடைய வயிற்றில இருப்பேன். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிலுவையில் அறையப்பட்டார்கள் என்று பைபிள்ல வருகின்றது. கல்லறையில வச்சாச்சு. வெள்ளிக்கிழமை நைட்டு விடிஞ்சா சனிக்கிழமை ஒரு இரவு தங்கியிருக்காங்க. சனிக்கிழமை ஒரு பகலு கலைஞ்சிருச்சு. அதுக்கடுத்து ஞாயிற்றுக்கிழமை காலை மேரி மகதலா அவங்களுடைய சிஷியை வந்து பார்த்தா ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை காணோம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன அற்புதம் இருக்கின்றது, அது பலிக்கணும் இல்ல. என்ன சொன்னாங்க? 3 இரவு 3 பகலு மீன் வயிற்றுல இருக்கிற மாதிரி நான் இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்கல்ல. இங்க கணக்குல எத்தனை நாள் வந்திருக்கு? ஒரு இரவு, ஒரு பகலு, ஒரு இரவு, மொத்தம் 1.5 நாள். 3 நாள் கம்ப்ளீட் ஆகல. அப்ப இந்த அடிப்படையில் இது உடைஞ்சு போச்சு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொல்லப்படல. உன்னுடைய பைபிள்ல இருந்து நான் நிரூபிக்கிறேன், குர்ஆனுடைய அடிப்படையில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயிரோடு இருக்கின்றார்கள். நீ புனித வெள்ளி என்று சொல்கின்றாயே, அதெல்லாம் பொய். எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நாளுக்கு ஜும்மாவுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் ஜும்மாவுக்கு என்று தனி மதிப்பு இருக்கின்றது, மரியாதை இருக்கின்றது. அந்த நாளில் செய்யப்படக்கூடிய வணக்கங்களுக்கு ஆர்வம் ஊட்டப்பட்டு இருக்கிறது. கிறிஸ்துவ மதத்தை பொறுத்தவரையில் இதற்கு பேர் குட் ஃப்ரைடே, நல்ல வெள்ளிக்கிழமை என்று வைத்திருக்கின்றார்கள். அவங்க ஏன் நல்ல வெள்ளிக்கிழமை என்று இதற்கு பேர் வைத்திருக்கின்றார்கள்? இன்றைக்கு நிறைய மாணவர்கள் விடுமுறை என்பதனால அந்த விடுமுறைக்குண்டான காரணம் ஈஸ்டர் தினத்தை முன்னிட்டு வரக்கூடிய, அதற்கு முந்தி வரக்கூடிய வெள்ளிக்கிழமைக்கு நல்ல வெள்ளிக்கிழமை என்று சொல்வார்கள். அப்போ அந்த வெள்ளிக்கிழமையை பற்றி நாமும் தெரிந்து கொள்ள வேண்டும். கொள்கை அடிப்படையில், குர்ஆன் அடிப்படையில் நம்ம சமுதாயத்திலேயே ஒரு நல்ல வெள்ளிக்கிழமை ஒன்று உண்டு. அது எப்போது வரும் என்றால் முஹர்ரம் மாதத்தில் முதல் வெள்ளிக்கிழமை. அதுக்கு நல்ல வெள்ளிக்கிழமைன்னு வச்சுருக்காங்க. பேர் இப்படி சொல்ல மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கு நல்ல வெள்ளி என்பது போன்று வேறு ஏதோ ஒரு வார்த்தை. அன்றைக்கு நிறைய கடந்த காலத்தில் பழங்கள் எல்லாம் வாங்கி கொண்டு போய் பள்ளிவாசலில் கொடுப்பாங்க, விளம்புவாங்க. தொழுது முடிச்சுட்டு யாருக்கு இந்த மாதிரி பாக்கியம் கிடைக்கின்றதோ அவங்களுக்கெல்லாம் வாழைப்பழம்லாம் கிடைக்கும். நம்ம சமுதாயத்தில் இப்படி முதல் வெள்ளிக்கிழமை முஹர்ரம் மாதத்தில் வருடம் பிறந்து வரக்கூடிய அந்த வெள்ளிக்கிழமை நல்ல வெள்ளிக்கிழமை என்பது போன்று வைத்திருக்கின்றார்கள். இஸ்லாத்தில் அப்படியெல்லாம் கிடையாது. கிறிஸ்துவத்திலே இருக்கின்றது நல்ல வெள்ளிக்கிழமை. அவங்க ஏன் நல்ல வெள்ளிக்கிழமை என்று அதற்கு பேர் வைத்தார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய நம்பிக்கைப்படி பைபிளுடைய அடிப்படையில் இன்றைக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அவங்க ஜீசஸ் என்று சொல்வார்கள். பைபிளுக்கும் நமக்கும் சில வார்த்தைகளில் ஜாவுக்கும் யாவுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் வரும். ஜோனா என்று சொல்வார்கள், நாம் அவங்கள யூனுஸ் என்று சொல்வோம். அவர்கள் ஜோசப் என்று சொல்வார்கள், நாம் யூசுஃப் என்று சொல்வோம். இப்படி யாவுக்கும் ஜாவுக்கும் சில வித்தியாசங்கள் உண்டு. அப்போ அவங்க நல்ல வெள்ளிக்கிழமை என்ற இந்த நாளில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அவங்க ஜீசஸ் என்று சொல்கின்றார்கள், அவங்க சிலுவையில் ஏற்றப்படுகின்றார்கள். சிலுவையில் ஏன் ஏற்றி கொள்கிறாங்கன்னா, சாதாரணமாக ஒருவரை கொலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் உடனடியாக சாவடிப்பதற்கு பல வழிமுறைகள் இருக்கின்றன. சிலுவையில் ஏற்றி கொள்றதனுடைய அடிப்படை தத்துவம் என்னவென்றால், கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க சாவணும். சித்திரவதை என்ன செய்வாங்கன்னா, 2 கையையும் அந்த மரத்தில் ஆணியை வச்சு அடிச்சிருவாங்க. அப்போ அப்படி அடித்து அவங்கள கைகால்களை உடைச்சி, ரொம்ப கொடூரமான ஒரு கொடுமையான மரணம். அப்படிப்பட்ட ஒரு மரணத்தை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நான் ஜீசஸ் என்று சொன்னால் வாங்காது, ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்கின்றேன், அவங்க சிலுவையில் அடித்து கொல்லப்படுகின்றார்கள் என்பது அவர்களுடைய நம்பிக்கை. ஆனால் குர்ஆன் என்ன சொல்கின்றது? அல்லாஹ் அவர்களுடைய வரலாற்றை ரொம்ப அழகாக பிரகாசமாக பல இடங்களில் சொல்கிறான். அதில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எடுத்துக்கொண்டால் அவங்களுடைய பெயர் திருக்குர்ஆனில் 25 இடங்களில் வருது. ஈசா 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 என்று. இதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேர் இருக்கின்றதே மொத்தமே 5 இடத்துல தான் வருது. எப்பா
முகமது தான் இந்த குர்ஆனை ஏற்றினார் என்று நீங்க சொல்றீங்களே, முகம்மது தன்னுடைய பேரை 5 தடவை சொல்லிட்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பேரை 25 தடவை ஏன் சொல்லணும்? முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேரு முகம்மது என்று குர்ஆன்ல 4 இடம், அகமது என்று 1 இடம். அவருடைய பெயர் 5 இடங்கள்ல குர்ஆன்ல இடம் பெற்றிருக்கின்றது. அவங்களுடைய தாயார் பேர் இருக்கின்றதே, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பெயர் குர்ஆன்ல 33 தடவை இடம் பெறுகின்றது. அதே சந்தர்ப்பத்தில் அவங்களுடைய பைபிளில் மொத்தமாக புதிய ஏற்பாடு என்று எல்லாவற்றையும் அதில் வைத்திருக்கக்கூடிய அந்த அதிகாரங்களில் உள்ளே சென்று பார்த்தோம் என்று சொன்னால் மொத்தம் 18 இடங்களில் இடம்பெறுது. மேரி என்று சொல்வார்கள். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா அவங்களுடைய பெயரை எத்தனை தடவை சொல்கிறான்? 33 தடவை சொல்கிறான். இதில் இன்னொரு அதிசயம், அற்புதம் என்னவென்றால், குர்ஆனில் ஒரே ஒரு பெண்மணியுடைய பேர் மட்டும்தான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பெண்கள் பேர்கள் வருகின்றன. ஃபிரௌனுடைய மனைவி, லூத்துடைய மனைவி, நூஹுனுடைய மனைவி என்று வருகின்றது. ஆனால் பெயர் குறிப்பிட்டு ஒரு பெண் சொல்லப்படுகின்றார்கள் என்று சொன்னால் அந்த பாக்கியம் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மட்டும்தான் அமைந்திருக்கின்றது. அந்த அளவிற்கு மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு உயர்ந்த அந்தஸ்தை வச்சிருக்கான். இன்னும் சொல்ல போனால் சூரத்து மரியம் என்ற ஒரு அத்தியாயம் அவருடைய பெயரால் குர்ஆனில் இடம்பெற்றிருக்கின்றது. அப்போ இந்த அளவிற்கு அல்லாஹ் தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவருடைய தாயாருக்கும் கண்ணியத்தை கொடுத்திருக்கின்றான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறை எடுத்தோம் என்று சொன்னால் இந்த உரைக்குள்ள முடிக்க முடியாது. அது பெரிய ஒரு வரலாறு. அவங்க தனியாக ஒரு இடத்தில் இருக்கின்ற பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகின்றார்கள். அப்படி வந்த உடனே அவங்க சொல்கிறாங்க, இன்னமா ஆன ரசூலு ரப்பிக்கி ல அஹபலக்கி குலாமன் ஜக்கியா. அந்த வசனங்கள், அந்த வார்த்தைகளை கேட்கறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்கும். அப்படிப்பட்ட வாக்கிய அமைப்புகள் குர்ஆனில் உள்ள எல்லா வார்த்தை அமைப்புகளும் அப்படிதான். இந்த சம்பவத்தை அல்லாஹ் தஆலா சொல்கின்ற பொழுது ரொம்ப சுவாரஸ்யமாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். உடனே அவங்க சொல்கிறாங்க, காலத்து அண்ணா யக்குனுடைய குலாம் உலம் எம்சசினி பஷர், மனிதன் யாருமே என்னை தீண்டவில்லையே, எனக்கு எப்படி பிள்ளை பிறக்கும் என்று சொல்லும்போது அப்போ அவங்க சொல்கிறாங்க, கால கதாலி, அப்படி தான் அல்லாஹ் தஆலா இப்படி நாடி விட்டான் என்று சொன்ன உடனே அவங்க கருவுறுகின்றார்கள். அவங்களுக்கு பிரசவம் ஏற்படுகின்றது. அப்போ அந்த பிரசவ வேதனையில் அவங்கள சொல்கிறாங்க, யா லைத்தனி மித்து கபுலா ஹாதாவு குந்து நசியம் மன்சியா, நான் இதற்கு முந்தியே மொத்தா போயிருக்கணுமே, ஏன்னா பிரசவ வேதனை அந்த மாதிரியான வேதனை, நான் மறக்கடிக்கப்பட்ட ஒரு நிலையில் ஆகியிருக்க வேண்டுமே என்றெல்லாம் அவர்கள் சொல்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா அவருடைய பிரசவத்தை எளிதாக ஆக்கி வைத்திருக்கின்றான். இப்போ அவங்க குழந்தையை தூக்கிட்டு ஊருக்குள்ளே வர்றாங்க. அப்படி வரும்போது மக்கள்லாம் கேட்குறாங்க, யா உக்த ஹாரூன் மாக்கான அபு கிம்ர சமீன் ஒமாக்கானத்து உம்முக்கி பகையா, உன் வாப்பா கெட்ட ஆள் கிடையாது, உன்னுடைய உம்மாவும் உபச்சாரி கிடையாது, என்னம்மா இப்படி நீ கன்னி பெண் ஒரு பிள்ளையை தூக்கிட்டு வர்ற என்று அவர்களிடத்தில் கேட்கின்ற பொழுது அவங்க நேர்ச்சை வச்சிருக்காங்க, நோன்பு நோற்றிருக்கின்றார்கள். அஷாரத்து இலை, பிள்ளையை நோக்கி கையை காட்டுறாங்க. அப்போ அவங்க கேட்குறாங்க, கைஃபனு கல்லிம் மன்கான ஃபில் மஹதி சவியா, தொட்டில் பிள்ளைட நாங்கள் எப்படி பேச முடியும் என்று கேட்கின்றார்கள். அவங்க அப்படி கேள்வி கேட்குறாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அற்புதம், அவருடைய பிறப்பு அற்புதம், அவர்கள் நாளை மரணிக்க போவதும் அற்புதம்தான். அப்போ அவங்க கேட்குறாங்க, நாங்கள் எப்படி இந்த பிள்ளைகிட்ட பேச முடியும் என்று அவர்கள் சொல்கின்ற பொழுது, கால இன்னி அப்துல்லா, நான் அல்லாஹ்வுடைய அடிமை, ஆத்தானியல் கிதாப், எனக்கு அல்லாஹ் வேதத்தை கொடுத்திருக்கின்றான், ஒஜஅலனி நபியா, என்னை நபியாக ஆக்கி வைத்திருக்கின்றான், ஒஜஅலனி முபாரக்கன் ஐனமா குந்து. குர்ஆன்னா அதனுடைய வார்த்தை பொறுக்கி எடுத்து அல்லாஹ் தஆலா போட்டிருக்க வார்த்தை, நான் எங்கிருந்தாலும் பரக்கத்து செய்யப்பட்டவனாக என்னை ஆக்கி வைத்திருக்கிறான். பூமியில எல்லா இடத்திலும் இருப்பாங்க, வானத்திலையும் அவர்கள் இருப்பார்கள் என்பதை இந்த வசனம் சொல்கின்றார். ஒஜாலனி முபாரக்கன் ஐனமா குந்து, நான் எங்கிருந்தாலும் அல்லாஹ் நான் பரக்கத்து பெறக்கூடியவனாக என்னை ஆக்கி வைத்திருக்கின்றான் என்று அவர்கள் சொல்றாங்க. அடுத்து அவங்க இந்த தொடர்ச்சியில் பர்ரன் பி வாலிதத்தி, என்னுடைய பெற்றோர்களுக்கு நான் நல்ல பிள்ளையாக இருக்க வேண்டும், நன்மை செய்ய வேண்டும் என்று எனக்கு அவன் வலியுறுத்திருக்கிறான், என்னை ஆக்கியிருக்கின்றான். உலம் இஜால்னி ஜப்பாரன் ஷக்கியா, என்னை துர்பாக்கியம் மிக்க
அடக்குமுறையாளனாக என்னை ஆக்கவில்லை, பெற்றோருக்கு நல்லறம் செய்யக்கூடிய பாக்கியமிக்க ஒரு பிள்ளையாக என்னை ஆக்கி வைத்திருக்கிறான் என்றெல்லாம் சொல்கின்றார்கள். அப்போ இதுதான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வாழ்க்கை. அவங்க யூத சமுதாயத்திற்கு அனுப்பப்படுறாங்க. பனி இஸ்ரவேலர்கள் அவங்க ரொம்ப படு மோசமானவர்கள், நபிமார்களை கொன்றவர்கள். அந்த லிஸ்ட்டில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் கொள்றதுக்கு அவன் வர்றான். ஃபலம்மா ஹஸ்ஸ மின்ஹு ஈசா மின்ஹுமுல் குஃப்ர, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதாவது தனக்கு எதிராகவே சதி செய்ய போகின்றார்கள் என்று தெரிந்தவுடனே காலம் மன் அன்சாரி இலல்லா, எனக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் யார் என்று கேட்கின்றாங்க. காலல் ஹவாரியுன்ன நஹனு அன்சாருல்லா, நாங்கள் தான் அல்லாஹ்வுடைய உதவியாளர்கள் என்று சொல்லி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உதவி செய்ய அவங்க முன்வர்றாங்க. அதை பற்றி அந்த வசனங்கள் எல்லாம் சூரத்து மரியம் இன்னும் மற்ற இடங்களில் இந்த விஷயங்கள் இடம்பெறுகின்றன. இது ஆல இம்ரான்ல வர்றது, அவங்களுக்கு எதிராக சதி செய்யக்கூடிய விஷயம். சூரத்து சஃப்ல கடைசி அத்தியாயத்திலையும் அந்த விஷயம் இடம்பெறுகின்றது. அப்போ இந்த நேரத்தில் அவங்க கொல்ல வர்றாங்க என்று இருக்கின்ற பொழுது ஓ மக்கரு, அவர்கள் சூழ்ச்சி செய்தார்கள். ஓ மக்கர் அல்லாஹும், அல்லாஹும் சூழ்ச்சி செய்தான். ஒல்லாஹு கைருல் மாக்கிரீன், அல்லாஹ் தாலா சூழ்ச்சியாளர்கள் எல்லாம் மிகப்பெரிய சூழ்ச்சியாளன். என்ன நடக்கின்றது? அல்லாஹ் தாலா அவர்களை அப்படியே கைப்பற்றி உயிரோடு கைப்பற்றான். காதியானிகள் சொல்றாங்க இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க, கிடையாது. அப்போ அல்லாஹ் தாலா அவங்கள்ட்ட சொல்றா, யா ஈசா இன்னி முத்தவஃபீக்க, உன்னை கைப்பற்றி ஒரு ராஃபிவுக்க இளைய எங்கிட்ட கொண்டு வந்துடுவேன் என்று சொல்லி இப்போ அல்லாஹ் தாலா அவர்களை விண்ணுலகத்தில் வைத்திருக்கிறான். அவங்க இனிமேல் கியாமத்து நாள் வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் இறங்குவாங்க. விண்ணுலகத்தில் வைத்திருக்காங்க அப்படின்னா காதியானிகள் அவருக்கு எப்படி ஆக்சிஜன் கிடைக்கும், மூச்சு விட முடியும், அவருக்கு எப்படி சாப்பாடு கிடைக்கும், அவருக்கு எப்படி தண்ணி குடிக்க முடியும், அதெல்லாம் கிடையாது. அஸ்ஹாபுல் காஃப் எத்தனை நாட்கள் குகையில் இருந்தாங்க? அந்த வரலாற்றினுடைய பின்னணியில் பார்க்கின்ற பொழுது 3 நூற்றாண்டுகள் இருந்த விஷயம் வருகின்றது. தூங்கிட்டு எழுந்திருக்கான். கால காயிலும் இன்னும் கம்ல பேசும், எவ்வளோ நாள் பார்த்தாங்கல்ல விசனாயமும் நம்ம ஆதகம், ஒரு நாள் தங்கியிருப்போம் அல்லது ஒரு நாளில் சும்மா குறைஞ்ச பகுதி இந்த இடத்துல தங்கியிருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 300 வருட காலம் அல்லாஹ் தான் அறிந்தவன். அது அவங்க வெளியில் வந்து அந்த நாணயத்தை கொடுக்கிற சந்தர்ப்பத்தில எல்லாம் அவர்கள் நீண்ட காலம் தங்கி இருந்ததாக வரலாற்றினுடைய ஒளியில் நாம் தெரிய முடிகின்றது. அப்போ அந்த அளவிற்கு அவங்களுடைய தூக்கம் அமைந்திருந்தது. அல்லாஹ் தாலா அவர்களை அப்படியே தூங்க போட்டு அவங்களுக்கு உணவு தேவை எதுவும் இல்லாமல், குடி தண்ணீர் தேவை எதுவும் இல்லாமல், சிறுநீருக்கு போகாத அளவிற்கு, மலம் கழிக்காத அளவிற்கு உடலில் அவங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்து அல்லாஹ் தாலா காப்பாற்றிட்டான். இப்படி காப்பாற்றிய ரப்பு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்படியே உறங்க வச்சு நாளைக்கு கியாமத்து நாளில் அவங்க இறக்கிறதுக்கு அவனுக்கு என்ன கஷ்டமா? அதெல்லாம் கிடையாது. உசைர் அவங்கள அல்லாஹ் தாலா தூங்க போட்டுட்டு அமாத்த உல்லாஹு மியதாம், அந்த தூங்க போடுறத சொல்றான், 100 ஆண்டு காலம் அவரை மூத்தாக்கி விட்டான். பிறகு எழுப்பி கம் லபிஸ்த, எவ்வளோ நேரம் தங்கி இருக்க? கால லபிஸ்தையோமன் பாலையும், ஒரு நாள் அல்லது சில மணி நேரங்கள் அப்படிங்கிறாங்க. காலபல் லபிஸ்த மியதாம், இந்த இடத்திலேயே 100 வருடம் நீ தங்கியிருக்கிறாய் என்று அல்லாஹ் தாலா சொல்கின்றான். இப்படி 100 வருடம் கழித்து அல்லாஹ் தாலா ஒருவரை கொண்டு வருகின்றான் என்று சொன்னால், தன்னுடைய படைப்பில் அற்புதமான ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விண்ணுலகத்தில் வைத்து அவர்களுக்கு உணவு தண்ணீர் எதுவும் தேவையில்லாத அளவிற்கு வைத்து திரும்ப கொண்டு வருவதற்கு அவன் ஆற்றல் பெற்றவன். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், வல்லாஹி ல யன்ஸிலன்ன இப்னு மரியம் ஹக்கமன் ஆதிலன். முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ். அல்லாஹ்வின் மீது ஆணையாக மரியமுடைய குமாரர் ஈசா அவர்கள் நீதமிக்க ஒரு நீதிபதியாக, ஆட்சியாளராக வருவார். பல எக்ஸிரன்ன சலீப், சிலுவைகளை அடித்து உடைத்து எறிவார். ஒல எக்துலன்னல் ஹின்சீர், பன்றிகளை கொள்வார். ஒல யலஅன்னல் ஜிஸ்யா, ஜிஸ்யா வரியை அவர் தளர்த்தி விடுவார். ஒல துத்துர கண்ணல் கிலாஸ், ஒட்டகங்கள் எல்லாம் களவாடப்படும் என்ற ஒரு நிலை இருந்து அதெல்லாம் மாற்றப்பட்டு யாருமே அதை சீண்ட மாட்டார்கள். அந்த அளவிற்கு செல்வ நிலை வந்துவிடும். ஒருவர் இன்னொருவர் மீது பொறாமை கொள்ள மாட்டார், கோபம் கொள்ள மாட்டார். பொருள் இருக்கிறது, காசு இருக்கிறது, வாங்குங்க என்று மக்களை கூப்பிட்டா மக்கள் வரமாட்டாங்க, செல்வாயிடும். அந்த கட்டத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலகத்தில் இருப்பாங்க, பின்னால் அவங்க மரணிப்பார்கள் என்றெல்லாம் ஹதீஸ்கள் வருகின்றன. இதுதான் முஸ்லிம்களுடைய நிலைப்பாடு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயிரோடு இருக்கின்றார்கள், விண்ணுலகத்தில் இருக்கிறார்கள்.
எப்போது இறங்குவார்கள்? உலகம் அழியக்கூடிய அந்த நாட்களுக்கு முன்னா அவங்க வந்துட்டா உலகம் முடிஞ்சு போயிடும், அவ்வளவுதான். அவங்க இன்னஹுல் இல்முல் லிஸா, அவர்கள் கியாமத் நாளுடைய அடையாளமாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அவங்க வருவாங்க, அதற்கு அடுத்து மக்கள் எல்லோருமே அழிக்கப்பட்டு உலகம் அழியக்கூடிய அந்த நாள் வரும் என்பதை நாம பார்க்கணும். இப்போ அவன் யூதர்கள் என்ன சொல்றான்னா, ஈசாவை கொன்னுட்டாங்கிறான், அல்லாஹ் அடிக்கிறான் நச்சுன்னு. ஓ கௌலிஹிம் இன்னா கத்தல்னல் மஸீஹ ஈஸா இப்ன மரியம், ஈசா மரியமுடைய குமாரர் ஈசாவை நாங்கள் கொன்று விட்டோம் என்று சொல்கின்ற காரணத்தினால் அவர்கள் சபிக்கப்பட்டு விட்டார்கள். ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதரான ஈசாவை கொண்டு விட்டோம். ஒமா கத்தலூஹு, அவர்களை அறவே கொல்லவில்லை, யூதர்கள் அவர்களை கொல்லவில்லை. ஒமா சலபூஹு, அவர்கள் சிலுவையில் அவர்களை அறையவும் இல்லை. உலாக்கின் சுப்பிகளாகும், அவர்களை போன்று இன்னொருவர் ஒப்பாக்கப்பட்டார். குர்ஆன் தெளிவாக அடிக்கின்றது. ஓ இன்னல்லதி நக்தலு ஃபீ ஷக்கின் மின்ஹு, அவர் விஷயத்தில் கருத்து வேறுபாடு கொண்டவர்கள் சந்தேகத்திலே இருக்கின்றார்கள். மாலகும் பிஹி மின் இல்ம், அவர்களுக்கு எந்த விதமான தெளிவான ஞானமும் கிடையாது. இல்லத்திபாஅன், ஊகத்தை தான் அவர்கள் பின்பற்றி கொண்டிருக்கின்றார்கள். ஒமா கதலூஹு யக்கீனா, குர்ஆனுடைய வார்த்தையை பாருங்க, அவர்கள் ஒருபோதும் உறுதியாக அவர்களை கொல்லவே இல்லை. அல்லாஹ் தஆலா சொல்றான். இதை தாண்டி கொல்லப்பட்டார் என்று ஒரு முஸ்லீம் நம்புவானையானால் இஸ்லாத்தில் இருக்க முடியாது. அப்போ அவங்க உயிரோடு இருக்கிறாங்க. பர் ரஃபஅல்லாஹு இலை, அல்லாஹ் தஆலா தன்னளவில் அவர்களை உயர்த்தி கொண்டு விட்டான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கியாமத் நாளில் வருவார்கள். இது குர்ஆனுடைய தெளிவான நம்பிக்கை, அது நமக்கு தெரிவிக்கின்றது. இது ஒரு சம்பவம். அடுத்து இன்னொரு சம்பவம், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்க மக்களிடத்தில் பிரச்சாரம் செய்கிறாங்க, ஏற்றுக்கல்ல. ஆனால் கடைசியில் அவங்க நம்பிக்கை கொள்கிறாங்க. அல்லாஹ் தஆலா அந்த செய்தியை பற்றி சொல்கின்ற பொழுது, ஃபலௌலா கானத் கரியத்துன் ஆமனத் ஃபனஃபஅஹா ஈமானுஹா இல்லா கௌம யூனுஸ், உலகத்திலேயே ஒரு கிராமம் இருந்தது என்று சொன்னால் அது யூனுஸுடைய கிராமம்தான். அவங்கள தண்டிக்க போகிறேன் என்று சொன்ன உடனே அவங்க திரும்பிட்டாங்க. அவர்களுடைய ஈமான் அவர்களுக்கு பயனளித்தது. இதை மாதிரி மற்ற கிராமங்கள் இருக்க வேண்டாமா, அழிஞ்சு செத்து போயிட்டாங்களே என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறாங்க, எடுபடலை, அவங்க இவங்களை அழிச்சிரு என்று சொல்லியாச்சு. இவங்க வெளியில் போயாராங்க. ஆனால் அந்த மக்கள் நல்லா இருக்கிறாங்க, இறை தூதர் தான், மனிதர் தானே, கோவிச்சிட்டு போகிறாங்க. அப்படி போன உடனே இது அபக்க இலல் ஃபுல்கில் மஷ்ஹூன் சூரத்து சாஃபாத்தில் அவர்கள் கப்பலுக்கு சென்றார்கள். கப்பலில் போன உடனே பிரச்சனை ஏற்படுது, சீட்டு குலுக்கி போடப்படுகின்றது. அவர்கள் தோல்வியாளராக ஆகிவிடுகின்றார்கள். ஃபல்தகமஹுல் ஹூத், மீன் அவர்களை ஒவ்வொரு மொழியும் பழிப்புக்குரியவராக இருக்கும் நிலையில் மீன் விழுங்கிவிட்டது. ஃபலௌலா அன்னஹு கான மினல் முஸம்பிஹின், அவர் மட்டும் வயிற்றில் லா இலாஹ இல்லா அந்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்று பிரார்த்தனை செய்யாவிட்டால் நாம் அவரை எப்படி ஆக்கியிருப்போம்னா லபிஸ ஃபீ பத்னிஹி இலா யௌமி யுபாஸுன், கியாமத் நாள் வரைக்கும் அந்த வயிற்றிலேயே தங்க வச்சிருப்போம். இது குர்ஆன் சொல்லக்கூடிய விஷயம். அப்போ இந்த விஷயத்திலெல்லாம் இப்போ மனதில் வச்சுட்டு இப்போ அவங்க சொல்றாங்கல்ல, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிலுவையில் அறையப்பட்டார்கள் என்று பைபிளில் வருகின்றது, குர்ஆன் சொல்லிவிடுகின்றது. அப்போ அது பொய் என்பதை அவங்களுடைய பைபிளில் இருந்து யோனான்னா யூனுஸ் நபி 3 பகலும் 3 இரவும் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தார். அவ்வாறே மானிட மகனும், அதாவது தன்னை சொல்றாங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், 3 பகலும் 3 இரவும் நிலத்தின் உள்ளே இருப்பேன், கபரில் இருப்பேன். நல்லா கவனிச்சுக்கோங்க, இதுதான் கணக்கு. 3 இரவுகள் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் வயிற்றில் இருந்த மாதிரி நானும் 3 இரவுகள் மண்ணின் வயிற்றில் இருப்பேன். அவர் மீன் வயிற்றில் இருந்தார், நான் மண்ணினுடைய வயிற்றில் இருப்பேன் என்று சொல்றாங்க. இதை எப்போ சொல்றாங்கன்னா, யூதர்கள் அற்புதம் கேட்குறாங்க, நீங்க அற்புதம் செய்யுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகி பேசுறாங்க. பைபிளுடைய நடையில, குர்ஆனுடைய நடையில கிடையாது. இவங்களெல்லாம் வேசிக்கு பிறந்தவர்கள் என்பது போன்று வார்த்தை இடம்பெறுகின்றது. விபச்சாரத்தில் பிறந்த மக்கள் அற்புதத்தை கேட்குறானுவ, போங்கடா நான் இப்போ சொல்றேன். எப்படி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 3 நாள் வயிற்றில் இருந்தாங்களோ அதை போல நானும் மண்ணின் வயிற்றில் இருப்பேன், கபரில் இருப்பேன் என்று சொல்றாங்க. ஆனா இங்க நடந்தது என்னன்னா, கிறிஸ்தவத்தினுடைய கொள்கை அடிப்படையில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிலுவையில் ஏற்றி வெள்ளிக்கிழமை தான் கொல்லப்படுறாங்க. அதனாலதான் அது குட் ஃப்ரைடே, நல்ல வெள்ளிக்கிழமை. காரணம் இதுதான். இப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை என்ன செய்தாச்சுன்னா சிலுவையில் அரைஞ்சி கொன்னாச்சு. கொன்ன உடனே அவரை அப்படியே தூக்கி கொண்டு போய் இப்போ அவங்களுக்கு என்ன
பிரச்சனைனா 12 மணிக்கு ஜும்மா நேரத்தில் சிலுவையில் ஏத்துறாங்க. மறுநாள் யூதர்களுக்கு புனித நாள். எந்த ஒரு பாவியும் இரவுல தொங்கக்கூடாதுங்கிறது அவங்களுடைய வேத வாக்கு. அப்போ அதனால அதுவும் புனித நாள் வேலை வருது. அப்போ என்ன செய்யறாங்கன்னா, மகரிபுக்கு முந்தைய ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஜனாசாவை தூக்கிட்டு கபூர்ல போய் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக கொண்டு மகரிபுக்கு முந்தையே அடக்கியாச்சு, கல்லறையில் வச்சாச்சு. நீங்க நல்ல கவனத்தில் வைக்கணும். என்னைக்கு வச்சிருக்கிறாங்க? வெள்ளிக்கிழமை நைட்டு விடிஞ்சா சனிக்கிழமை. அப்போ ஒரு இரவு தங்கியிருக்காங்க. சனிக்கிழமை ஒரு பகல் கலைஞ்சிருச்சு. அதுக்கடுத்து ஞாயிற்றுக்கிழமை காலை மேரி மகதலா அப்படிங்கிறவங்க வர்றாங்க. அவங்களுடைய சிஷியை வந்து பார்த்தா ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை காணோம். இப்போ இதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன அற்புதம் இருக்கின்றது, அது பழிக்கணும். இல்லை என்ன சொன்னாங்க? 3 இரவு 3 பகல் மீன் வயிற்றுல இருக்கிற மாதிரி நான் இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்கல்ல. இங்கே கணக்கில் எத்தனை நாள் வந்திருக்கு? ஒரு இரவு, ஒரு பகல், ஒரு இரவு, மொத்தம் 1.5 நாள். 3 நாள் கம்ப்ளீட் ஆகல. அப்போ இந்த அடிப்படையில் இது உடைஞ்சு போச்சு. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பைபிளுடைய சம்பவம் எப்படி வருதுன்னா, குர்ஆன்ல வந்த மாதிரி வரல. அது எப்படி வருகின்றது என்று சொன்னால், நீனுவா என்ற ஊர்ல போய் பிரச்சாரம் செய்யின்னு கடவுள் ஆண்டவர் சொல்கிறார். அதை கேட்காம நான் அந்த ஊருக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு யாப்பா அப்படிங்கிற ஊருக்கு அவர் பிரச்சாரம் செய்யறதுக்காக வேண்டி கப்பல்ல ஏறாரு. கடல் கொந்தளிக்கிறது, புயல் வீசுகிறது. பைபிள் நடையில ரொம்ப அருமையா இருக்கும், எடுத்து பார்த்துக்கோங்க. இயேசுவின் சிலுவை மரணம் நிஜமா கற்பனையா நூல் மொழிபெயர்க்கப்பட்டு நம்ம பள்ளியில் கூட அங்கங்க கிடக்குது. ஏறிட்டு போகும்போது அப்படி எடுத்து பார்த்துக்கோங்க, அதை நம்ம பார்க்கணும். இவர் போறாரு, அப்போ ரொம்ப கொந்தளிக்குது. இவர் கடல்லாம் கொந்தளிச்சு கப்பலில் உள்ளவங்களாம் நீங்கள் உங்களுடைய தெய்வங்க பிரார்த்தனை செய்யுங்கன்னா கீழே வந்து பார்த்தா அவர் பாட்டு தூங்கிட்டு கிடக்கிறார். யாரு? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். பைபிள் சம்பவம் எப்படி இல்லை. அப்போ அதில் உள்ள தலைவன் கேட்குறான், என்னப்பா இது எவ்வளோ பெரிய கொந்தளிப்பாக இருக்குது, நீ பேசாமல் பொறுப்பு இல்லாமல் கிடந்து தூங்கிட்டு இருக்கியா அப்படிங்கிறாங்க. என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது, அந்த மாதிரி பிரச்சனை. நீ யார் என்னங்க கேட்கும்போது, நான் இடத்துக்கு போனேன், நான் ஆண்டவர்கிட்ட கோவிச்சு இப்படி வந்துட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ சீட்டு குலுக்கி போடுறாங்க. சீட்டு குலுக்கிறது பைபிள்லேயும் வருது. அப்போ அவரே சொல்கிறாரு, என்ன நீங்கள் தூக்கி போட்டுருங்க, கடல் அமைதி ஆகிடும் அப்படின்றாரு. அப்போ தூக்கி போட்டாச்சு. தூக்கி போட்டு அவரை மீன் வந்து கரையில் வந்து கக்குது. மொத்தம் 3 நாள்னு சொல்கிறாங்க. குர்ஆன்ல இந்த 3 நாள் அதெல்லாம் வரல. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கப்பலில் ஏறுறது உயிரோடு ஏறினார். தூக்கி வீசப்பட்டது உயிரோடு வீசப்படுறாங்க. மீன் விழுங்கி இருக்கிறது உயிரோடு விழுங்குச்சு. அப்போ இங்கே அற்புதம் என்று சொன்னால் அவர் சாகக்கூடாது, அதுதான் நடந்திருக்கு. உயிரோடு இருக்கின்றார். அதை போல மீன் வந்து கக்குது. குர்ஆனும் அதை சொல்கின்றது. யக்தீன் என்ற ஒரு மரத்தை வைத்து அவருக்கு நிழல் கொடுத்தோம் அப்படின்லாம் குர்ஆன்ல வருகின்றது. அப்போ கக்கும் போதும் உயிரோடு இருந்திருக்காரு, கப்பல் இருந்து தூக்கி எரியப்படும் போதும் உயிரோடு இருந்திருக்காரு, மீன் வயிற்றுல உயிரோடு இருந்திருக்கிறாரு, வெளியில வந்து கக்கும் போதும் உயிரோடு இருந்திருக்கிறார். இங்க ஈசாவுடைய நிலைமை என்ன? சிலுவையில மாத்தியாச்சு, இறந்து போயிருக்கிறார், உள்ள போய் அடக்கி இருக்கிறாங்க. அப்போ அவர் சொன்ன அந்த முன்னறிவிப்பு பொய்யாய் போச்சே. ஒரு இறை தூதர் சொல்ற வாக்கு பொய்யாகலாமா? பைபிள் இருந்தா கேட்கிற பதில் சொல்ல முடியல. அப்ப இது எதற்கு சொல்கின்றேன் என்று சொன்னால், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொல்லப்படல. உன்னுடைய பைபிள்ல இருந்து நான் நிரூபிக்கிறேன். இப்போ நம்ம மார்க்க அடிப்படையில், குர்ஆனுடைய அடிப்படையில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயிரோடு இருக்கின்றார்கள். நீ புனித வெள்ளி என்று சொல்கின்றாயே, அதெல்லாம் பொய். இதுல கொள்கை அடிப்படையில் இந்த நல்ல வெள்ளிக்கிழமை முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம சமுதாயத்தில் உள்ள ஆலிம்கள் இருக்கிறாங்களே, அவங்க என்ன செய்யலாம்? மொஹித் அஹ்மத் காஜிலானி உயிரோடு இருக்கிறாங்க, எல்லாத்தையும் கேட்குறாங்க, பார்க்குறாங்க. இவன் சொல்றான், யுனாதிஸ்மி அல்ஃபன், என்னை 1000 தடவை கூப்பிட்டியாக்கும் சன்னிதானம் உடனே அங்கே வந்து சேர்ந்துரும் அப்படிங்கிறாங்க. நைட்டில் தான் கூப்பிடுவாங்க, லைட்டை ஆஃப் பண்ணி தான் கூப்பிடுவாங்க. நைட்டில் நான் வந்து சேர்ந்துருவேன். அங்கே பகலில் வந்தா என்ன, நம்மெல்லாம் பார்த்து கொஞ்சம் ரசிக்கலாம் இல்லை? யார் ஹேண்ட்ஷேக், யா முஹித்தீன் அப்படின்னு சொல்லிட்டு மர்ஹபா மர்ஹபா அப்படின்னு சொல்லிட்டு அவரை நம்ம வரவேற்கலாம் இல்லை? நைட்டில் தான் வருவார் அப்படிங்கிறானோ. அப்போ நாம் என்ன சொல்கிறோன்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விண்ணுலகத்தில் இருந்து அவரை கூப்பிடுறான், கர்த்தரே வருவீராக அப்படிங்கிறான். சத்தம் அவருக்கு கேட்கல. எதை வச்சு சொல்றோம்? நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் தஆலா கேட்கிறான், யா ஈஸா இப்னு மரியமா அன்த குல்த லின்னாஸ் இத்தഖதுனி வ உம்மி இலாஹைனி மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை விட்டு விட்டு என்னையும் எங்க உம்மாவையும் கடவுளாக ஆக்கு என்று நீ சொன்னியா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இப்பதான் சொல்லிக்கிட்டு இருக்கிறானோ. அப்போ துடிக்கிறாங்க,
இறைவா தஅலமு மாஃபி நஃப்ஸி, என்னுடைய உள்ளத்துல உள்ளது நீ அறிகிற, வலா அஅலமு மாஃபி நஃப்ஸிக், உன்னுடைய உள்ளத்துல உள்ளது எனக்கு ஒரு சொட்டும் தெரியாது, எனக்கு தெரியாது, நீ எதற்காக வேண்டி கேட்கிறாய் என்று தெரியவில்லை. மா குல்தலகும் இல்லாமா அமர்த்தனி பிஹி அன்அபுதுல்லாஹ் ரப்பி வ ரப்பக்கும், நான் உங்களிடத்துல சொன்னதெல்லாம் என்னுடைய ரப்பும் உங்களுடைய ரப்புமான அல்லாஹ்வை வணங்குங்கள் என்று தானே சொன்னேன். இன் குன்து குல்துஹு ஃபகத் அலிம்தா, என்ன மாதிரி பாயிண்ட் பாருங்க, சொல்லி இருந்தா உனக்கு தெரியுமே, என்ன மாதிரி கேட்கிறாங்க. இதே மாதிரி ரசூலுல்லாஹ் நாளைக்கு மறுமையில சொல்லுவாங்களாம். ஏன் சொல்றாங்க? இந்த மௌலிது கோஸ்தி யா ஹபீபி யா முஹம்மத் சொல்றான பாருங்க, நீங்க எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறான்ல. ரசூலுல்லாவும் கேட்க மாட்டாங்க, ஈசாவும் கேட்க மாட்டாங்க, வேறு யாரும் கேட்க மாட்டார்கள் என்ற இந்த கொள்கை விஷயத்தையும் இந்த நேரத்தில் நாம் தெரிந்து கொள்வோம். குட் ஃப்ரைடே என்பது, புனித வெள்ளிக்கிழமை என்பது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பைபிளின் அடிப்படையிலே ஜீசஸ் அவர்கள் சிலுவையில் அறையப்பட்டார். அதனால் இது புனித வெள்ளிக்கிழமையாக ஆகின்றது. இதற்கு பின்னால் சனிக்கிழமை, அதற்கு அடுத்து ஞாயிற்றுக்கிழமை, வெள்ளிக்கிழமை அவர்கள் கல்லறையில் புதைக்கப்படுகின்றார்கள். இரவு வருவதற்கு முன்னால் மறுநாள் சனிக்கிழமை யூதர்களுக்கு புனித நாள் என்பதால் வெள்ளிக்கிழமை என்றே அவர்கள் அடக்கம் செய்யப்படுகின்றார்கள். சனிக்கிழமை அவர்கள் கல்லறையில் இருக்கின்றார்கள். ஞாயிற்றுக்கிழமை என்று கல்லறையிலிருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெளியே வந்து விடுகின்றார்கள். இந்த அடிப்படையில் இதற்கு ஈஸ்டர் டே என்று பெயர் வழங்கப்படுகின்றது. அதனால் அவர்கள் உயிர்த்தி எழுந்து வந்ததன் காரணமாக இந்த நாள் கிறிஸ்தவர்களுக்கு மகிழ்ச்சிக்குரிய ஒரு நாளாக அமைந்திருக்கின்றது. புனித வெள்ளிக்கிழமை என்று அவர்கள் கொல்லப்படுகின்றார்கள். மக்களுடைய பாவத்தை கழுவுவதற்காக வேண்டி இயேசு கொல்லப்பட்டார் என்பது அவர்களுடைய நம்பிக்கை. திருக்குர்ஆன் சொல்கின்றது, அவர்கள் கொல்லப்படவில்லை, சிலுவையில் அறையப்படவில்லை என்று குறிப்பிடுகின்றது. இதுதான் இஸ்லாமிய நம்பிக்கை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிலுவையில் அறையப்படவும் இல்லை, அவர்கள் கொல்லப்படவும் இல்லை என்பதை இந்த நாளில் நாம் தெரிந்து கொள்வோமாக. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொல்லப்படவில்லை என்பதை பைபிளிலிருந்தே நாம் நிரூபிக்கலாம் என்பது தனி விஷயம். ஆனால் குர்ஆனுடைய பார்வையின் அடிப்படையில், குர்ஆன் சொல்லக்கூடிய கொள்கை அடிப்படையில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொல்லப்படவில்லை, அவர்கள் உயிரோடு தான் இருக்கின்றார்கள். இறைவனால் விண்ணுலகத்திற்கு அவர்கள் உயர்த்தப்பட்டு விட்டார்கள். அவர்கள் இறுதி நாள் நெருக்கத்தில் பூமியில் இறங்குவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் என்பதை குறிப்பிட்டு என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கின்றேன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.